எவனோ ஒரு பால்கார சொன்னான்னு கேட்டுக்கிட்டு சும்மா ஆடாதடி. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா ஒண்ணும் மோசமானவர் இல்ல. அப்படியே அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்தீங்கன்னு உங்க அப்பாவை கேட்க வேண்டியதானே? நாங்க ஒண்ணும் கேட்காம இல்ல, கேட்டோம். அந்த பொண்ணுக்கு இது தலைப்பிரசவம் உண்டா, அதனால உங்க சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம்னு சொன்னாரு. ஆமா, உங்க அப்பா பெரிய சத்தியகீர்த்தி. அவர் அப்படியே சொல்லிட்டாரா, நீங்க அப்படியே நம்பிட்டீங்களா? எங்க அப்பா சத்தியகீர்த்தியா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு அதிகமாவே தெரியும். பணத்துக்காக அவர் எதையும் செய்வார். அவர் எதிர்பார்த்த பணம் எல்லாம் போயிடுத்தோனோ அந்த ஆத்திரத்துல தான் அவளை அங்கேயே விட்டு வந்துட்டாரு. வாய மூடு. எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் யோகியதை கிடையாது. நாங்க சம்பாதிக்கிற சம்பளத்தை வாங்குறதுக்கு மட்டும் யோகிதை இருக்குது. இந்த வீட்டை நடக்கிறத கேட்கறதுக்கு எங்களுக்கு யோகிதை இல்லையா? இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நாளைக்கு எங்களுக்கு வராதுன்னு என்னங்க நிச்சயம்? இதுக்கு மேல எங்க அப்பா பத்தி பேசுனா என்னடா இங்க மாநாடு போட்டுக்கிட்டு போய் வேலை பாருங்கடா. இல்லப்பா, இவ்வளவு கொழுப்படுத்து போய் தேவையில்லாம பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கு பொம்பளைங்கன்னா அது எதுன்னு கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்காக கை வாங்கிடுறதா? அது நாகரிகம்? அது படிச்ச பசங்களா நீங்க? போங்கடா, போய் வேலை பாருங்கடா. மருமக்களே, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது கம்பெனி இல்லம்மா, கோஷம் போட்டு கொடி பிடிக்க குடும்பம். அவளுக்காக பரிதாபப்பட வேண்டியவ அவ புருஷன். சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்துல தலையிட்டு வீணா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. அந்த ஊமச்சி வாழ்க்கை முக்கியமா, உங்க வாழ்க்கை முக்கியமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்திரா, இந்திரா, இங்க வாயே. என்னக்கா? நம்ம வீட்டுக்கு யாரோ பெருசா பிளஸர் கார்ல வந்திருக்காங்க பாரு. வேற யாரும் இல்லக்கா, மீனாட்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நாம ஏற்பாடு பண்ணுமே, அவங்கதான் இவங்க. அவங்களா? அப்போ நம்ம நகையில இவங்க கிட்ட தான் கொடுத்திருக்கியா? ஓ, அப்புறம் மாமா போலாமா? டேய், நான் இப்போ உன் மாமா இல்லடா, பால்காரன். நீ மீனாவோட மலேசிய சித்தப்பா, ஞாபகம் வச்சு. ஆமா ஆமா, மறந்துட்டேன். வாங்க சம்பந்தி, வாங்க. போடா அம்மா, குழந்தை குடுமா. என் பேர சம்பந்தி. நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம். அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு வாமா, கூட்டிட்டு வாமா. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. ஸ்மால் ஹவுஸ். டீப்பாயை கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கு. பாட்டுங்க. அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பையன் கூட எனக்கு சொல்லலீங்க. தெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே. கேட்டுக்க, அங்க பல பேர் மதிக்கிற பால்காரன் ஆயிட்டேன். என்னது பால்காரன் ஆயிட்டியா? மடையா, பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் சொன்னேன். ஆமா, பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவுல பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பலா? மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். அந்த பொண்ணு முகத்தை பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாய்ங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. ஜோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா, அதான் அந்த பொண்ணையும் குழந்தையும் அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம். சொல்லேண்டி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா? காலை மேல போட்டுங்க. இப்ப ஆட்டிங்க. சரி, நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க. இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரன் பேர்ல ஒரு கப்பலோ 2 கப்பலோ எழுதி வைப்பேன். அந்த பெட்டி எடு. இந்தாங்க. மலேசியால இருந்து வரும்போது மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா, உங்க இலைய போட்டு விடுங்க. இந்தாங்க 10,000. குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க. என்னது, குழந்தைக்கு ஜட்டி வாங்க 10,000? அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் ஆச்சு, நான் பரப்பட்டுமா? என்ன சம்பந்தி நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? ஒரு வாரம் என் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். மீனாட்சி, சம்பந்திய மாடி கழிச்சிட்டு போமா. ஏய், சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ. ஏய், நகை கூட அமுக்கிறாத. எப்படியோ சேர்த்துட்டோம். சந்தோஷம் தானே? மாடிக்கா வா வாங்க. பணம் வருதுன்னு உடனே
கிழவனும் கிழவி என்ன துள்ளுதுங்க பாத்தியா? அவதான் பண பேயாச்சு. இவங்களை இப்படித்தான் ஏமாத்தணும். வணக்கம்மா. வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? ஏய் என்ன இதெல்லாம்? என்றி காலையில விழுந்துகிட்டா? அம்மா, கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல யாரோ பெத்த பொண்ணுக்காக உங்க நகை நட்டுகளை எல்லாம் வச்சு இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க பட்ட கஷ்டம் இருக்கே, அதுக்காக ஒரு தரம் இல்லம்மா, 1000 தடவை உங்க கால்ல விழுந்தாலும் தாகும். என்னங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு, ஒரே இடத்துல வாழ்க்கப்பட்ட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே நல்லது. உன்னோட திருட்டு மொழி அப்படியா இருக்கு? என்ன 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 இவ்வளவு அழகான உன்னை விட்டுட்டு வரதுக்கு உங்க அப்பனுக்கும் தோத்தவுக்கும் எப்படிதோ மனசு வந்ததோ. சம்மந்தி, சமையல் ரெடி, சாப்பிட வர்றீங்களா? ஐயோ 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 ஐயோ, ஏன் மீனா குழந்தை எதுக்கு அங்க கொடுத்த? மலடி கைப்பட்ட அது உருப்பிடுமா? நீ வாடா கண்ணு. அவ செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த வயத்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. அதுக்கு என்ன பண்றது? ஆண்டவன் எல்லாத்தையும் அளந்துதான் வச்சிருக்கான். இந்த பாரு, எங்க அம்மா குணம் தான் உனக்கு தெரியுமில்ல. கிறுக்குத்தனமா எதையா உளறான், அதை அப்பயே மறந்துறான். இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு பேசாம தூங்கு. வெளியில யாரோ சொன்னா கூட பரவாயில்லைங்க, உங்க அம்மாவை அப்படி சொன்னா என்னால எப்படிங்க தாய்க்க முடியும்? நான் செஞ்ச பாவத்துக்கு தான் என் வயித்துல ஒரு பூச்சி புழு கூட தங்கலையா? அப்படின்னு நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன். சத்தியமா சொல்றேன், என் மனசு நோக்கடிச்சவங்கள அந்த தெய்வம் சும்மா விடாது. இங்கே வாடியம்மாவா, முன்னால் வாடியம்மாவா, நான் தாண்டி தர்மமாகுமா பொன்னான மருமக பெண்ண காட்டுற பொல்லாத மலடியாய் பட்டம் போட்டுற தப்பாது எந்த நாளும் செய்த தப்பட்டா இப்போது குடிக்க போற ஒளிஞ்சா மறைஞ்சா விடவே மாட்டேன் நான் தாண்டி இடத்தில் இருக்கும்
பாம்பு என்றும் வேம்பு என்றும் நிற்கும் ஞான துர்க்கை நானடி ஊழை காத்து ஊற்றுகின்ற ஏழை மக்கள் தெய்வம் நானடி மாவிளக்கு ஏற்றுகின்ற பாவையற்கு காவல் நானடி அருள் அருள் நல்வாக்கு கொடுப்பவள் நான் அருள் அருள் நல்வாக்கு கொடுப்பவள் நான் குடி சொல்லும் பொன்மேடை இருப்பவள் நான் எவரு புரியும் தவறு எனக்கு முழுது தெரியும் மறைத்த எதற்கு பலமுறை பொறுத்திடுவேன் குட்டி சொல்லி திருத்திடுவேன் அலட்சியம் உனக்கிருந்தால் அனலென மறுத்திடுவேன் திசைகள் அதிர நடனமாடுவேன். ஐயோ குத்திட்டா ஓ! குத்திட்டா குத்திட்டா ஏய் பைத்தியக்காரச்சி இடுப்பு மேலே மிதிச்சு போடுவேன் என்ன ஒரு நாளாவது நிம்மதியா தூங்க விடுறியாடே உனக்கு ரெடி வந்து கேடு ஐயோ அந்த அவ இருக்காளே உங்க அக்கா மகா ரவுடி இந்தீரா அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி துரத்தி குத்திட்டாங்க ஆமாண்டி அவ ஏன் சும்மா இருக்கிறா அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி குத்த சொல்லு அடச்சி படை ஊர்ல அங்கங்க முகமூடி கொள்ளக்காரனுக்கு தொல்லை தாங்க முடியல எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவானுன்னு நானே பீதியில படுத்திருக்கேன் என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா அப்படியே மிதிச்சு போடும் படை படை எங்க படுத்து படே. படுத்தா வர்றா கண்ண மூடனா வர்றா திறந்தா வர்றா ஏய் கம்முனு படை ஏய் இந்திரா இந்திரா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும் போல இருக்க ஏ நம்ம மாமனாரு எதிர் வீட்டை விலைக்கு வாங்க போறாராம் பணம் பத்தலனா நம்ம நகையெல்லாம் வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க நம்ம நகையில இருந்தா மலேசியா கார்ட்ட சொல்லி மீரா கழுத்துல போட்டிருக்கோமே இப்ப என்னக்கா பண்றது? இந்த நகை விஷயத்தினால நாம மாற்றுறது இல்லாம மலேசியாக்காரனுக்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கானுங்களே பால்கார பயிலுவ அவங்களும் மாட்டிக்குவாங்க போல இருக்குதே. நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. நகை எங்கன்னு கேட்டா திருடு போச்சுன்னு சொல்லிடுவோம். இல்ல இருக்கவே இருக்குது கிழவி அதான் திருடிடுச்சுன்னு அதான் போட்டுருவோம். அதுவும் சரிதான். பொண்ணு வீட்டுக்கு நகைங்களை தேடி அனுப்புறதா கிழவனுக்கு கிழவி மேல ஏற்கனவே சந்தேகம். இந்த சாக்கு வச்சாவது கிழவினால மிதி மிதி கெட்டுமே. ஆமா ஆமா அடி பாவிங்களா திருடனதும் இல்லாம என்னையாடி மிதிக்க சொல்றீங்க? இருங்கடி எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு. என்னங்க தரையில போடுறானே என்னமோ ஐயோ! என்னங்க நம்ம மோசம் போயிட்டோங்க. இங்க இருக்கிற 3 சிறுக்கிகளை சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டாளுங்க. என்னடி சொல்ற? ஆமா இங்க வந்திருக்கானே ஒரு தடியே அவன் மலேசியாக்காரன் இல்ல பால்கார பாயலாம். என்னது பால்காரனா? ஆமாங்க இவளுக்கு நகைகளையும் பணத்தையுமே கொடுத்து நம்மள பிராடு பண்ணிருக்காளுங்க. இப்போ அவனுக்கு எங்க இருக்கானுங்க? பீச்சுக்கு போயிட்டு வந்து மாடியில ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. பீச்சுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறானுங்களா? இன்னைக்கு வெட்டி தோட்டத்திலேயே பொலி போட்டுறேன் நானு. வாங்க இன்னைக்கு மச்சான் பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதை விட மச்சான் இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே ரொம்ப ரொம்ப பிரமாதம். கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மஜாவா இருந்திருக்கும். இருக்கு இருக்கு வாங்க. மிஸ்டர் தர்மலிங்கம் என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. வீடாமேன் இது வீடா இது? எங்க மலேசியா மாட்டு கொட்டை மாதிரியா இருக்கு. ஒரு ஏசி இல்ல, மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேட் இல்ல. இதுல எப்படி மேன் குடும்பம் நடத்துற? நான்சென்ஸ். தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணி இல்லாங்கோ. இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ. சந்தோஷமுங்கோ. சரிங்கங்கோ. பங்கஜா லேசா பொத்துனா அப்புறம் அந்த கதவை சாத்து. எது கதை சாத்தி சொல்றீங்க? நீங்க பெரிய மனுஷங்கோ, உங்ககிட்ட பேசும்போதுங்க கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்கோ. கரெக்ட். ஏனுங்க கூட வந்தவருங்க ஏனுங்க மலேசியாவுல இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்க? அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சம்பந்திங்க கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்க? மலேசியாவுல வந்த இந்த சூட்டும் கோட்டை எங்கடா வாடகை வாங்க விடாதடி. அந்த ஒரு கண்ணு கொஞ்சம் கொசுறு கண்ணு வச்சிருக்கானே விடாத. ஒருக்கே விடாதே. எங்க போனாலும் விடாத. டேய் எவ்வளவு நாள் உட்கார்ந்து நீங்க தின்னீங்க? இன்னும் நீ கக்கிட்டாடா போணும். விட மாட்டேன்டா. எங்க போனாலும் விட மாட்டேன். யார் வீட்டு காசுல கோழி பிரியாணி பீச்? நீங்க கேட்ட கேட்டுக்கு பீச் வரையா? டேய் எங்க போன மகனே எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி வந்து அடிப்பேன் நானு. உங்க அப்பா உங்களை அடிக்கிறாரு. பாத்துக்க. அதான் அந்த மலேசியாக்காரங்கள அவங்களே அடிக்கிறாரு. இறக்கி வாங்க 10,000. யார் வீட்டு காசு எடுத்து யாரு கிட்ட கொடுக்குறீங்க? இறக்கி பண்ணி அடிச்சு விடு. டேய், எடுத்துடா. ஒன்னு போட்டேன்னா நீ கதவு ஒழுங்கா சாத்தினா அவங்க எனக்கு தப்பிச்சு போயிருப்பாங்களா? கை வேற கால் வேற தனித்தனியா தொங்க விட்டு பின்னாடி. நான் கதவெல்லாம் நல்லா தாங்க மூடி இருந்தேன். ஏப்பா? நீங்க விட்டுவிட்டு
வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்களே? இவனுங்களா விருந்தாளிங்க, பிராடு பசங்க. உங்க பொண்டாட்டிக்கு அந்த பால்கார பசங்களோட சேர்ந்துக்கிட்டு மலேசியா சித்தப்பான்னு என்கிட்டயே நாடகம் ஆடி இருக்காளுங்க. என்ன திமிர் இருந்தா இந்த வீட்டு நகைவை எடுத்துட்டு போய் அந்த ஊமச்சி கழுத்துல போட்டு என்ன ஏமாத்திருப்பாளுங்க. இவளுக்கெல்லாம் பொட்டச்சிங்கிற நினைப்பு மனசுக்குள்ள இருந்தா தானே. இந்த வீட்டுல ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா நாங்களும் பொட்டச்சிங்களாவே இருந்திருப்போம். வாய மூடுறி. டேய், ஆம்பளைக்கு செய்ய வேண்டிய வேலை இந்த வீட்டுல என்ன செய்யல? ஏதோ ஜோசிகார அந்த பொண்ணுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா, சரி 2 மாசம் இருந்து வரணும்னு விட்டுட்டு வந்தோம். அதுக்குள்ள அவசரப்பட்டு என்னமோ அவன் மேல இவளுக்கு அக்கறை மாதிரி போய் கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் அவளை இவளுங்கள வச்சு காப்பாத்த போறாளுங்க. சத்தம் போட்டு பேசுறதுனாலயே போய் மெய் ஆயிடாது. தப்பு செஞ்சதும் இல்லாம பெரியவங்கள மரியாதை இல்லாம ஏத்தா பேசுற? போடி விட. ஏய், எங்க ஏன் சுவாடி? ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவளுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க அப்பனை ஏமாத்திருப்பேன். ஏண்டி கேக்குறல்ல, பதில் சொல்றி. ஏண்டி இப்படி பண்ண? நீ செஞ்ச தப்புக்கு இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன பாக்குற? அதுல வேற ஒண்ணும் இல்ல. என் புருஷன் 2வது கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கிறேன்னு எழுதிருக்கேன், அவ்வளவுதான். மரியாதையா கழிச்சு போடு. ஒழுங்கா கழித்து போடு. போட மாட்டேன். மரியாதையா கையெழுத்து போட்டு. நான் நடிக்கிறேன் என்கிட்ட வேணும். ஏய், பாசாங்க பண்றேன், எழுந்துடுறி. மீனா, மீனா. என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு அடி அடிச்சு செத்துட்டாப்பா. பாவி, என்னடே லேசா மிரட்டி ஒரு கையெழுத்து வாங்குன்னு சொன்னா இப்படி ஒரே அடி அடிச்சு போட்டு நிக்கிறியாடா? உன்னோட சேர்ந்து என்னையும் கம்பி எண்ணெய் வச்சிட்டியாடா? வெளியில தெரிஞ்சா என் மான மரியாதை எல்லாம் போயிடுமாடா? டே, விடியதுக்குள்ள இது எப்படியாவது வெளியே கொண்டு போய் போட்டணும்டா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து குறுக்கா நம்ம வீட்டு பக்கமே சுத்திட்டு இருக்கானே. அப்பா, இந்த நேரத்துல வெளியே தூக்கிட்டு போனா எல்லாம் பாத்துருவாங்க. அம்மா, டேய், ஒண்ணு செய்வோம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல குழிய வெட்டி இவளை புதைச்சிருவோம். நீ என்ன பண்ற? இவளை தூக்கிட்டு வா, நான் முன்னாடி போய் குழி வெட்டிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, சத்தம் வராம தூக்கிட்டு வா. இவளுக்கு முடிச்சாலும் முடிச்சுக்குவாளுங்க. சரிப்பா. நடுறா சனியனே, நேரம் கட்ட நேரத்துலதான் உனக்கு ஒண்ணுக்கு வரும். இருந்து தொலையாண்டா தூக்கத்தை எடுத்துக்கிட்டு. அம்மா, அங்க யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க பாரு. எங்கடா? அந்த படிக்கட்டுக்கு கீழேமா. இந்த பூனை வேற பெருந்தொல்ல, எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கும். இருந்துட்டியா? நடா போயாண்டா. அப்பா, என்னடா? அவளை கிணத்தாட கொண்டு போட்டுருக்கோம்பா. சரி, மம்பட்டி எடுத்து மடமடன்னு பட்டு.
गणपति हवामहे कविं कवीन இந்திரா இந்திரா மீனாட்சிய பாத்தியாமா? இல்லையே. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவளையும் காணோம், அவ குழந்தையும் காணோம். அவ ரூம்ல வேற ஒரே ரத்தக்கரையா இருக்குமா? ரத்தக்கரையா? அங்க எப்படி வந்துச்சு? அதாம்மா எனக்கும் தெரியல. இப்பதானே பார்த்தேன். அதுக்குள்ள யாரோ அழிச்சிட்டு இருக்காங்களே. அதுக்குள்ள யார் வந்திருப்பாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏதோ மீனாட்சி, ஏன் மீனாட்சி, காலையில இருந்து எங்க போச்சு இந்த பொண்ணு? ஏன் மீனாட்சி? பைத்தியக்காரிச்சி, ஆ? இங்க வாடி. ஆ. பீரோல பணம் வச்சிருந்தன, எதுக்கு நீ எடுத்த? என்னது? நான் எடுத்தேனா? ஐயோ சத்தியமா நான் எடுக்கலங்க. இன்னும் இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? காலையில இருந்து இந்த மீனாட்சி பொண்ணை காணோம், அவளை தான் தேடிட்டு இருக்கேன். என்னது மீனாட்சி காணமா? ஆ. ஏண்டி, ஆ? ஒருவேளை பீரோல வச்சிருந்த பணத்தை அவதான் எடுத்துட்டு ஓடி போயிருப்பாளோ? இருக்கு இருக்கும். இந்த பால்கார விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல? இனிமே இங்க இருந்தா மாட்டிக்கோம்னு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி தாங்க போயிருக்கணும். ஏங்க அழுவுறீங்க? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க, திட்டம் போட்டு கவுத்துட்டாங்களே. நான் இப்படி ஏமாளியா இருப்பேனா? ஐயோ, என்னப்பா என்னாச்சு? ஐயோ அப்பா, பெரிய இடத்து பொண்ணுன்னு கொண்டாந்தா அந்த மீனாட்சிய பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாடா ராத்திரியோட ராத்திரியா. அவ சும்மா போயிருந்தாலும் பரவாயில்லடா, கேவலம் அந்த பால்கார பையன் எடுத்துட்டு ஓடிட்டாடா. ஐயோ ஐயோ, இந்த குடும்ப மானமே போயிருச்சா? ஐயோ, இனிமே இந்த மனுஷன் எப்படி வெளியில தலை நிமிர்ந்து நடக்க போறாரு? பாய மூடுங்க. அந்த பொண்ணை அடிச்சு கொண்டுட்டு இங்க ஒப்பாரியா வைக்கிறீங்க. என்னது? அடிச்சு கொன்னுட்டமா? என்னடா சொல்றா இவ? ஏய், என்னடி சொல்ற? நீங்க சும்மா இருங்க. உங்க தம்பியும் இந்த வீட்ல இருக்கிறவங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்க. ஐயோ, அடே உன் பொண்டாட்டி எங்க மேல அநியாயமா பழிச்சு முத்துறாங்க. ஏய், எதை வச்சிட்டு அப்படி சொல்ற? இத பாருங்க, இந்த லெட்டர் அந்த பொண்ணு ரூம்ல இருந்துச்சு. பாருங்க, உங்க தம்பி இப்படி ஒரு லெட்டர் எழுதி 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து கேட்டிருக்கான். அவ சம்மதிக்கலன்ற உடனே அவளை ஏதோ பண்ணிட்டாங்க. ஆமாங்க, அக்கா காலையில ரூம் இருக்க போகும்போது அங்க ரத்தக்கரையை பார்த்திருக்காங்க. திரும்பி நாங்கெல்லாம் போய் பார்க்கறதுக்குள்ள அது யாரும் அழிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுல ஏதோ நடக்குது. ஐயோ, இந்த ஒரு பழியத்தான் என் மேல போடாம இருந்தாளுங்க, அதையும் இன்னைக்கு போட்டாளுங்களா? டேய், உங்களையும் என்னை பிரிக்கிறதுக்கு ஒரு பொய் லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னமா நாடகம் ஆடுறாளுங்க. இதை விட எனக்கு ஒரு துளி விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம் மேடம். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டுல உயிரோடு இருக்கணுமா? இல்ல உயிரோடு இருக்கணுமா? உயிரோடு இருக்கணுமா? உயிரோடு இருக்கணுமா? நீங்க ஏன் பாடுறீங்க? என்ன போய் கொலைகாரங்கடா. இப்படி எல்லாம் சொல்றதுனால நீங்க கொலைகார ஆயிருவீங்களா? இந்த மாதிரி ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு அளவு இருக்கு. நிறுத்துங்கடா உங்க பிரச்சனைய. முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. நேத்து வரைக்கும் நல்லா இருந்த தோட்டத்துல திடீர்னு யாரு குழி தோணுது? நான் தடுக்கி விழுந்தேன்னா என்ன ஆகுறது? அதுவும் அளவெடுத்த மாதிரி 6 அடி கரெக்டா தோண்டி இருக்கீங்க. யார புதைக்கிறதுக்காக குழி தோண்டிங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்னது 6 அடி குழியா? அங்க எப்படி வந்துச்சு? பாத்தீங்களா, நாங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. டேய், இதுல சந்தேகப்படுறதுக்கு என்னடா இருக்கு? நான் தான் குழிய தோண்டினேன். எதுக்குங்க? ஜோசிகார அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தோசை இருக்கு, நான் மந்திரிச்சு கொடுக்கிற காப்பு கழிப்ப வீட்டுக்கு பின்னால போதீங்கன்னு சொன்னா அதுதான் போதிச்சிருக்கேன். அவர் சொல்றதை நம்பாதீங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணி புதைச்சிட்டு காப்பு கழிப்பு ஏமாத்துறாரு. அப்படி அவர் சொல்றது உண்மையா இருந்தா அந்த குழியை தோண்டி காமிக்க சொல்லுங்க பாப்போம். அதிகமா பேசாத. எங்க அப்பா மேல உனக்கு சந்தேகம், அந்த பள்ளத்தை தோண்டி பார்க்கணும், அவ்வளவுதானே? பாடி போலாம். டேய் இல்லங்கடா, பள்ளத்தை தோண்டி பார்த்து உங்க அப்பா யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்பா, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் உங்களே சந்தேகப்பட்டு இருக்காங்களே, அதுக்கு முடிவு கட்டணும்னா பள்ளத்தை தோண்டி பார்க்கணும். ஆமாங்க, இவனுங்க அப்படியே விடக்கூடாது. வாங்க தோண்டுவோம்.
உங்க அப்பா சொன்னது சரியா போச்சு பாத்தியாடா? அவர் மேல போய் சந்தேகப்பட்டீங்களே. இப்ப எங்க அப்பா எப்படிப்பட்டவன்றத புரிஞ்சுக்கிட்டியா? பள்ளத்துல ஒண்ணும் இல்லங்கிறதுக்காக உங்க அப்பா ஒண்ணும் நல்லவர் ஆயிட முடியாது. இதுல அவர் ஏதோ சூது பண்ணிருக்காரு. எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்றேன், இந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு. இதுக்கு மேல எங்க அப்பா நீ சந்தேகப்படுறேன்னா இனிமேல் இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி போடி. இனிமேல் இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் விட்டு இப்ப வந்து கண்டிப்பானுங்க. அவனுக்கு தான் புத்தி இல்லாம நடந்துக்கிறாருன்னா நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்க முடியுமா? நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? போட. இல்லப்பா ஓடாங்கிறேன். மருமகளே, பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுமா. இப்போவாது என் பிள்ளைகளை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? நான் நினைச்சிருந்தா இன்னைக்கு கூட உன் வாழ்க்கையவே முடிச்சிருக்க முடியும். அப்படி நான் செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுமே. இனிமேலாவது புத்தியோட பொழைச்சுக்க. மலர்கொடி. எஸ் மேடம். சீனு. எஸ் மேடம். மேடம், உங்களை தேடிக்கிட்டு யாரோ வந்திருக்காங்க. இது இப்ப வந்துடுறேன். எல்லாரும் ஹோம்வொர்க் எடுத்து வைங்க. யாரும் சத்தம் போடக்கூடாது. மீனு, மீனாட்சி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அந்த பாவிங்க ஒண்ணு என்னமோ பண்ணிட்டாங்கல்ல நினைச்சேன். ஏம்மா, நீங்க யாரு? இவளை எங்க பாத்தீங்க? அம்மா, ராத்திரி சினிமா பார்த்துட்டு கார்ல வந்துகிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு ரோட்ல மயங்கி கிடந்தது. பக்கத்துல குழந்தை வேற அழுதுகிட்டு இருந்தது. இன்னும் ஏதோ ஒண்ணு பதறி போய் தலையை தூக்கி பார்த்தா ஒரே ரத்த காயம். அப்படியே தூக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி கட்டு போட்டேன். மயக்கம் தெளிஞ்சதும் என்ன ஏது நீ யாருன்னு விசாரிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சதுமா, பாவம் இது வாய் பேச தெரியாத ஊமன்னு. நடந்தது எல்லாம் பேப்பர்ல விவரமா எழுதி காட்டுச்சு. அதை வச்சுதாமா உங்ககிட்ட கூட்டிக்கிட்டு வந்தேன். ஏம்மா, எப்படி தலையில அடிபட்டுச்சு? அவங்க உன்னை ஏதாவது பண்ணாங்களா? இல்லடா. நீ ஏன் வீட்டை விட்டு போன? அத ஏம்மா கேக்குற? இவ புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவளை கையெழுத்து கேட்டு மிரட்டி இருக்கான். இவ போட மாட்டேன்னு சொன்ன உடனே இவளை இழுத்து போட்டு அடின்னு அடிச்சிருக்கான். இவ அடி தாங்க முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா. செத்து போயிட்டான்னு நினைச்சு இவ புருஷனும் மாமனாரும் சேர்ந்து இவளை புதைக்கிறதுக்காக வீட்டுக்கு பின்னாலேயே குழி தோண்டி இருக்காங்கம்மா. சீக்கிரம் வெட்டுறா. ஏன்பா, அவளை எங்க போச்சலாம்? குழந்தை என்னப்பா பண்றது? அதை எங்காவது அனாத ஆசிரமத்தில் கொண்டு போய் போட்டலாம்டா. அது இங்க இருந்த உன் வாழ்க்கைக்கு ஆபத்து. டேய், எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன். வெட்டுறா. சரிப்பா. இங்க இருந்தா நம்மையும் குழந்தையும் கொன்னுடுவாங்கன்னு பயந்து அந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்துருச்சுமா. இல்லன்னா அந்த பாவிங்க அந்த பொண்ணை உசுரோட குழி தோண்டி புதைச்சிருப்பானுங்கம்மா. எப்படியம்மா இப்படிப்பட்ட குடும்பக்கார பாவிங்களெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க? என்ன நடந்ததுன்னு எனக்கே இப்பதாம்மா தெரியுது. என்னம்மா, இனிமேலாவது இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கங்கம்மா. நான் வரேம்மா. ரொம்ப நன்றிமா. ஏந்திரா, உங்க வீட்டுல இருக்கவங்க எப்படிதான் நடந்துக்கிறாங்க? என்னால நம்பவே முடியலையே. டீச்சர், எனக்காக ஒரு உதவி பண்ணணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா மறுபடியும் இவளை ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவாங்க.
பிரச்சனை தீர்ற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இவ உங்க வீட்லயே இருக்கட்டும். அதனால என்னம்மா, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உனக்காக நான் இது கூட செய்யலன்னா எப்படி? கொண்டாம்மா. வாமா போலாம். அப்பா, என்னடா ஆச்சு? நானும் அவளை சிட்டி பூரா தேடி பார்த்துட்டேன்பா, எங்கேயும் கிடைக்கலப்பா. கிடைக்கலையா? அப்ப போலீஸ்ல கிளிஸ்ல சொல்லிட்டாலாம், பெரிய வம்பாயிடும்பா. டேய், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு அந்த ஊமச்சிக்கு தைரியம் பத்தாது. பயத்துல எங்காவது ஊர் பக்கமா ஓடி போயிருப்பான். சனியும் தொலைஞ்சது விடுறா. இந்த சூட்டோட சூடா உனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன். என்னடா யோசிக்கிற? எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். அந்த ஊம பொண்ணை கல்யாணம் பண்ணி உன்னொரு லட்சாதிபதி ஆக்கலாம்னு நினைச்சேன். அந்த விஷயத்தில் தாண்டா நான் ஏமாந்து போயிட்டேன். டேய், என் மூச்சு இருக்கிறதுக்குள்ள இதை விட ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி உன்ன ஒரு கோடீஸ்வரன் ஆக்கி கேட்டுறேன். என்ன? நீங்க எது சொன்னாலும் சரிப்பா. அக்கா கூட அந்த நேரம் பார்த்து சுரேஷ் ஒண்ணு கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. படிக்கட்டு பக்கம் என்னமோ சத்தம் கேட்டிருக்கு. ஏதோ போன உருட்டுதுன்னு கண்டுக்காம இருந்திருக்காங்க. அது மட்டும் பாத்திருந்தா அன்னைக்கு அவனை கையும் களவுமா புடிச்சிருக்கலாம். இந்திரா, நான் ஊருக்கு புறப்படுறேன். கிரிசா, நான் வரேன். எங்க அக்கா குழந்தைகளோட புறப்பட்ட? எப்ப அந்த பொண்ணை அடிச்சு கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்களோ, இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். நான் ஏன் சாதி சனத்தோடயா போய் சேர்ந்துடுறேன். நீங்களே வேலைக்கு போயிருவீங்க, நான் தனியா இருக்கும்போது ஏதோ எக்கு தப்பா பேசிட்டேன்னு வெயி, இதான் சாக்குன்னு அந்த பொண்ணு அடிச்சு பழிச்ச மாதிரி என்னை அடிச்சு பழிச்சிருவாங்க அந்த பாவிங்க. என் வீட்டுக்காரா இருக்கானே, அந்த ஆளுக்கு ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி கொடுத்தா போதும், என்ன பதிக்கிறதுக்கு அந்த ஆளே குழிய வெட்டிடும். நான் இருக்க மாட்டேன். வாரனாத்தா இல்லக்கா, தப்பு செஞ்சவங்களே இங்க தைரியமா இருக்கும்போது நீயே வீட்டை விட்டு போகணும். நீங்க வெளியில போயிட்டா நம்ம சைடு வீக் ஆயிடும். பேசாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். மொத்த பெரிய உள்ள தள்ளி பெண்டு நிமித்திடுவா. அப்படி கூட செய்யலாமா? அப்ப அந்த கம்ப்ளைண்ட்ல கிளவி பேரையும் சேர்த்து விட்டுருங்க. போலீஸ்காரன் உள்ள தள்ளி நல்லா மொத்து மொத்துன்னு மொத்தட்டும். இல்லக்கா, இதே வெளியாளா இருந்தா எது வேணாலும் செஞ்சிடலாம். நாம இந்த வீட்டு மருமக, நாம இங்க இருந்துகிட்டே போராடணுமே ஒழிய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதோ வீட்டு விட்டு போறதோ தப்புக்கா. அப்படி போகணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு என் வீட்டுக்காரர் என்ன அத்தனை பேருக்கு மத்தியில அடிச்சு வெளியில தள்ளினாரு, அப்பவே போயிருக்கணும். ஏன் போகல? நம்மால இந்த குடும்பத்துக்கு மரியாதை வந்துச்சுன்னு இருக்கணுமே ஒழிய மானம் போச்சுன்னு இருக்க கூடாது. இப்ப கூட ஒண்ணா இல்ல, நாம நினைச்சா அந்த பொண்ணை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வாழ வைக்க முடியும். அது எப்படி பண்ண முடியும்? நாம போட்டச்சிங்க, நம்ம வீட்டுக்காரங்களாவது நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. பொம்பளைங்க நினைச்சா எதையும் செய்யலாம். நீங்க மட்டும் ஊன் சொல்லுங்க. எந்த பிள்ளைங்களை கையில வச்சுக்கிட்டு அந்த பெரியவர் நம்மள ஆட்டி படைக்கிறாரோ அதே பிள்ளைங்களை நம்ம பக்கம் திருப்பி அவருக்கு சரியான பாடம் புகட்டலாம். இத பாரு கண்ணே, அந்த பொண்ணுக்காக என்ற உசிரையும் கொடுக்க நான் தயாரு. இது சத்தியம். நீ என்னடி சொல்ற ஐயரா? ப்ராமிஸ். நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழறதை விட எங்கேயாவது போய் சேர்த்து தொலைலாம். இந்த பாரு, இந்த ஜாட பேசுற பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். எதா இருந்தாலும் நேரடியா பேசு. நேரா பேசி மட்டும் என்ன ஆக போகுது? நான் சொல்றதை யார் கேக்குறாங்க? நீ சொல்லி எதடி நான் கேட்கல. ஆமா, அப்படியே கேட்டுட்டீங்க. அன்னைக்கு உங்க அப்பா சொன்னதை கேட்டுக்கிட்டு அத்தனை பேருக்கு மத்தியில நடிச்சு அவமானப்படுத்திட்டீங்கல்ல. அதான் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் அதையும் ஏன் பேசிட்டு இருக்க? முடிஞ்சு போனாலும் உண்மை என்னங்கறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்? அப்படி என்னடி பெரிய உண்மை கண்டுபிடிச்சிட்ட? உங்க தம்பி அந்த பொண்ணு கிட்ட கழுத்து கேட்டு அடிச்சிருக்கான். அடி தாங்க முடியாம அவன் மயக்க போட்டு கீழே விழுந்திருக்கா. செத்து போயிட்டதா நினைச்சு உங்க அப்பாவும் தம்பியும் அவளை உயிரோடவே புதைக்க பார்த்திருக்காங்க. நல்ல வேளை அவ மயக்க தெரிஞ்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டா. அப்படின்னு உனக்கு யாரையும் சொன்னது? அந்த பொண்ணு இப்ப நேரம் பார்த்துட்டு தாங்க வர. அவதான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா. இந்த பாரு, எப்ப அவ பால்காரன் மலேசியக்காரன் சொல்லி எங்க அப்பாவை அவமானப்படுத்தினாலோ அப்பவே அவ எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவ பேச்சல ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு வீணா என்கிட்ட தகராறு பண்ணாத. மலேசியக்காரங்க விஷயத்துல நாங்க செஞ்சது தப்புதான். ஏதோ அந்த பொண்ணை வாழ வைக்கணுங்கிற வேகத்துல அப்படி செஞ்சிட்டோம். அது ஒண்ணு வச்சுக்கிட்டு நாங்க சொல்றது எதையுமே நம்ப மாட்டேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? பாவம், வாயில்லாத பொண்ணு. அவன் நிலைமையை கொஞ்சம் நடிச்சு பாருங்க. உங்க அப்பா மேல மரியாதை வைங்க, நான் வேற சொல்லல. அதே சமயம் நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. நாங்க யார நம்பி இங்க வந்தோம்? 3 முடிச்சு போட்ட ஒரே காரணத்துக்காக தானே. அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஒரே நாள்ல மறந்துட்டு உங்க கூட வந்தோம். உங்களையே நம்பி வந்த எங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுக்கலன்னா அப்புறம் நாங்க வாழற வாழ்க்கைக்கு என்னங்க அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது நீங்க போட 3 வேளை சோத்துலயோ இருட்டறையில நடக்கிற உறவுலையோ இல்லைங்க. ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதா இருக்கு. மனசோடஞ்சு சொல்றேங்க, இது வரைக்கும் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கலையேன்னு நினைச்சு கூட நான் கவலைப்பட்டதில்லை. ஆனா இத்தனை வருஷமா நான் அவங்க கூட வாழ்ந்தோம். என்ன நீங்க புரிஞ்சுக்கலையேன்னு நினைக்கும் போதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாரு, நீ எது வேணாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஆனா எங்க அப்பா விஷயத்துல மட்டும் நான் எதையும் நம்ப தயாரா இல்ல. இதுக்கு மேல நீ எதா பேசிட்டு இருந்த தேவையில்லாம பிரச்சனை வரும். பேசாம போயிரு.
உறவாடுதுங்கள் அன்புகளே முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே அள்ளி வீழ்த்தாவ கண்டேன் கிரி, நான் காண்பது கனவா இல்லை நனவா? நீ விண்ணுலத்து மங்கையா அல்லது மண்ணுலத்து கங்கையா? போங்கண்ணா, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இனிமே உங்க இஷ்டப்படிதான் நான் நடந்துக்க போறேன். புருஷனை சந்தோஷப்படுத்துறதா பொண்டாட்டியோட கடமைன்னு நான் புரிஞ்சுன்னுட்டேன். கிரி, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பாராட்டெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் சொல்றபடி நடந்துட்டா போதும். காஞ்சிபுரம் பட்டு புடவை தானே, அதான் வாங்கி கொடுத்துட்டேன். அது இல்ல. மூக்குத்தியா? அதுவும் இல்ல. வேற எது? உங்க அப்பா இருக்காரே, அவர் எதுக்கு இந்த நேரத்துக்கு ஞாபகப்படுத்துற? அவரு மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும். பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா? அவர் நீங்க கண்டிக்க போறீங்களா இல்லையா? அது மட்டும் வேணாங்கன்னு. யோ போன தாயா கேளையா, என் பேச்சை கேட்காத உனக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல. கெட் அவுட். கிரி, கிரி நமக்குள்ள எதுக்கு கிரி? இதுக்கு மட்டும் நாங்க, மத்ததுக்குள்ள உங்க அப்பாவா? போயா. என்னடி? ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். இந்தா உன் 64 காலையும் நீயே எடுத்துட்டு போ. விஷ்ணு, என்ன மாம் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டா? காமசூஸ்திராய நம வாச்சாய நம. என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது? ஐயோ, இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது. இத கேட்க யாருமே இல்லையா? அண்ணே, யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரியஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குற? நீ என்ன அடி கொல்லு, ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அடியே, நான் உன் புருஷன்டி. யோ, இதுல நீ செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். அதான் நிலைமை சரியில்லைன்னு தெரியுது இல்ல, ஏன் வாயை கொடுத்த? நான் எங்கடா வாயை கொடுத்தேன்? வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மொத்திட்டாடா. ஐயோ, சரி வா. நான் முன்னாடி போறேன், இங்க இருந்தா அடிப்பா. கைய தூக்க விடாம அடிச்சுட்டாளே. என்னண்ணே இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன். அண்ணா, என் நிலைமை கொஞ்சம் பரவாயில்ல, அண்ணன் நிலைமை தான் ரொம்ப சீரியஸ். தம்பி, அந்த ரவுடிய சாப்பிடுற கைய ஓடிச்சிட்டாடா. அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க. பாயிண்ட். பொட்டச்சிங்க, இவளுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா நாமெல்லாம் ஆம்பளைங்க, நமக்கு எவ்வளவு தில்லு இருக்கும்? இதுவும் பாயிண்ட். இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க. பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும், அப்பத்தானே அவளுக்கு கொட்ட அடங்கும். இதுதான்டா பாயிண்ட். ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ஒன் மோர் அப்பா கிடைப்பாரா? This is very very important point. கரெக்ட். என்னென்ன கையில மத்தோட வந்திருக்கீங்க? ஆல் எவிடன்ஸ். நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதாலதான் என்ன அடிச்சா அப்படின்னு நான் ஆதாரம் கட்ட வேண்டாம். இந்திரா, இங்க உருட்டு கட்ட வச்சிருந்தற பாத்தியா? ஐயோ, என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டைய தேடுறா. வஜ்ஜார, எந்த நேரத்திலையும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம். எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வையேன். இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும், நாளையில இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிடுவேன். அந்த பொம்பளை ரவுடிட்டு இருந்து என்ன நீ காப்பாத்து, காப்பாத்து. கவலைப்படாம தூங்குண்ண. நாளையில இருந்து நாம கராத்தே, கும்ஃபு, பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம். ஜஃபா!